கும்பராசியில ராகு பகவான் பேச்சிருக்கிறதுனால, இந்த நாக தோஷம் கூட உங்கள விட்டு விலகக்கூடிய நேரம் உண்டு. நாகத்துங்கள வழிபட்டுக்கிட்டு வாங்க. கும்பராசிய பொறுத்தவரைக்கும் நல்ல நேரம் தான். இந்த வருஷம் உங்களுக்கு யோகமும் தரக்கூடிய வருஷம் தான். சொல்லுவாங்க அஷ்டம சனி நடக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல கும்பராசியில சனி பகவானுடைய பார்வை இதா இருக்குன்ட்டு. இல்ல. யோகம் தான் நீங்க. ஏன்னா சனி பகவான் குரு வீட்ல தான் பேச்சு பண்றாரு. குருக்கும் சனிக்கும் யோகம் தான். குரு தசை சனி தசை குரு புத்தியில புதையல் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி கஷ்டப்பட்ட ஜாதகத்துக்கு குருவுடைய இணைவு இருக்கும்போது முன்னோருடைய அமைப்பு பல சொத்து பத்துகள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆசை வார்த்தை காட்டுவாங்க புதையல் கிடைக்கணும், அதெல்லாம் வேண்டாம். ஒரு மண்ணுல விதை விதைச்சு அந்த மண்ணுல வரக்கூடிய விவசாயம் பண்ணி வரக்கூடிய காசும் உங்களுக்கு புதையல் மாதிரி தான். பூர்வீக சொத்து ஏதாவது விற்காம இருந்து அது ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸில் இழுபறியில் இருந்து அந்த கேஸு உங்களை ஜெயிச்சாலும் புதையல் கிடைக்கிற மாதிரி தான். பல நகை நட்டுகளில் மூட்டாமல் வந்து அதை திருப்பினாலும் புதையல் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க.